Hello students, welcome to Joe's Max Gallery. இப்போ 12th standard max exercise 4.2 sum number 8 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Find the value of அப்படினு சொல்லி ஒரு ரெண்டு question கொடுத்திருக்காங்க. தமிழ்ல மதிப்பு காண்கன்னு கொடுத்திருக்காங்க. நான் இதுல first question மட்டும் காப்பி பண்ணிருக்கேன். Cos of cos inverse 4/5 plus sin inverse 4/5. இந்த cosக்கு உள்ள இந்த theta placeல இந்த values எல்லாம் இருக்கு. இந்த 4/5 ன்னு ஈக்குவலா இருந்ததனால நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த cos inverse 4/5 க்கு ஒரு நேம் கொடுக்கிறேன். theta equal to cos inverse 4 divided by 5. அப்போ cos left hand side வரும்போது cos theta equal to என்ன ஆயிடும் 4/5. இப்போ இந்த வேல்யூவை இந்த क्वेश्चनல காப்பி பண்ணிக்கலாம். क्वेश्चन என்னன்னா cos of cos inverse 4/5 plus sin inverse 4/5. இப்போ இந்த பிளேஸ்ல cos of cos inverse அப்படியே இருக்கும் 4/5 பிளேஸ்ல cos theta காப்பி பண்ணிக்கலாம் cos theta plus இங்க sin inverse of 4/5 பிளேஸ்ல sin cos theta காப்பி பண்ணிக்கலாம் cos theta இப்போ இந்த பிளேஸ்ல cos inverseம் cos என்ன ஆயிடும் cancel ஆயிடும் theta மட்டும் ரிமைனிங் இருக்கும் so cos of இந்த ரெண்டு cancel ஆயிடுச்சுனா theta மட்டும் ரிமைனிங் பட் இங்க எதுவும் cancel ஆகாது sin inverse of cos theta அப்படியே இருக்கும் ஆனா நமக்கு இந்த பிளேஸ்ல sin கொண்டு வந்தா ரொம்ப கரெக்ட்டா ஆன்சர் கிடைக்கும் சோ sin கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம் எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னா sin 90 minus theta sin 90 minus theta equal to cos theta இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா சோ இத யூஸ் பண்ண போறோம் sin 90 அப்படினு சொல்லும்போது இது pi/2 ன்னு எழுதிக்கலாம் pi/2 minus theta equal to cos theta so next இந்த cos theta placeல sin 90 minus theta காப்பி பண்ணிக்க போறேன் sin inverse of இந்த placeல sin 90 minus theta இப்போ இந்த sin inverseம் sinம் cancel ஆயிடும் இங்க என்ன ரிமைனிங் இருக்கும் pi/2 minus theta மட்டும் ரிமைனிங் இருக்கும் plus இங்க இருக்கிற இந்த theta வை இதல எழுதிக்கலாம் இதோட சேர்த்து இந்த cos எழுதிக்கிறேன் cos இந்த theta இந்த sin inverse இன்னொரு ஸ்டெப் கூட இதல எழுதிக்கலாம் cos theta plus னு எழுதும்போது இந்த பிளேஸ்ல cos theta பிளேஸ்ல sin 90 minus theta சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் sin 90 minus theta பிளேஸ் எழுதுனதுக்கு அப்புறமா sinம் sin inverse கேன்சல் ஆயிடுது சோ pi/2 minus theta மட்டும் தான் இருக்கு இப்போ பார்த்தா இந்த பிளேஸ்ல minus theta plus thetaவும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் இருக்குது pi/2 மட்டும் தான் ஓகேவா cos pi/2 ஓட வேல்யூ என்னது cos pi/2 அப்படினு சொன்னா cos 90 degree 90 degree value is 0 that's all second one பார்க்கலாம் cos inverse of cos 4/3 plus cos inverse of cos 5/4 okay இத சால்வ் பண்ணனும் இத சால்வ் பண்றதுக்கு இங்க cos inverse of cos இது ஒரு தனி டேர்மாவும் இது ஒரு தனி டேர்மாவும் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம் இதுல cos inverse of cos 4/3 இருக்கு cos பொறுத்த வரைக்கும் இது வந்து 4 times pi/3 னா இது என்ன லிமிட் சைடுல எழுதி பார்க்கலாம் 4 into pi/3 னா 60 டிகிரி 4 6 are 24 ஆனா நமக்கு இந்த பிளேஸ்ல θ வேல்யூ எந்த லிமிட்ல இருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படினு சொன்னா 0 ல இருந்து pi வரைக்கும் தான் இருக்கணும் 0, pi ஓகேவா அப்ப இந்த லிமிட் நமக்கு எழுத முடியாது 240ன்றது pi அப்படினா 180 விட 240 ரொம்ப பிகர் சோ நம்ம இத செலக்ட் பண்ண முடியாது எப்பவுமே cos வரும்போது இத ஞாபகம் வச்சுக்கலாம் cos ஃபங்க்ஷன் வரும்போது 2pi plus or 2pi minus அந்த மாதிரி நம்ம எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதுல 2pi இங்க 3 இருக்குறதனால இங்க டினாமினேட்டர்ல 3 வரும் இங்க 2 3s are 6pi ன்னு ஆன்சர் வரும் 6pi இதுல என்ன எழுதும்போது 4pi ஆன்சர் வரும் 6pi minus 2pi தான் நமக்கு 4pi எப்படி எழுதணும் இங்க கண்டிப்பா 2pi தான் எழுதணும் டினாமினேட்டர்ல இருக்கிற 3 எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 2 3s are 6 6pi minus என்ன நம்பர் எழுதும்போது 4 கிடைக்கும் 2 சோ இங்க 2pi எழுதிக்கலாம் 6pi minus 2pi is 4pi ஓகேவா இப்போ இது 2pi அப்படினு சொல்லும்போது இந்த பிளேஸ்ல இது 0 இங்க pi இங்க 2pi minus அப்படினு சொன்னா இந்த குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப்ல இது வந்து 4th குவாட்ரண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் cos இல்லையா சோ டைரக்ட்டா இத எப்படி எழுதிக்கலாம்னா cos inverse of cos 2pi/3 ன்னு காப்பி பண்ணிக்கலாம் 2pi/3 அப்படினு சொல்றது 2 into pi/3 னா என்ன சொன்னோம் 60
2 6 are 12, 120, 180, இது 180 விட ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ நமக்கு டைரெக்டாக இதோட ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 pi by 3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 pi by 3 டெஃபினட்டாக belong to எந்த லிமிட்டில் இருக்கும்? 2 pi by 3 belong to 0, pi. ஓகேவா, இந்த லிமிட்டில் இருக்கும். ஸோ இதை ஆன்சரில் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்லையும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தான் இருக்குது. ஸோ சேம் அதே போல் எழுத போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், இங்கே 4 இருக்குது. நான் இங்கே என்ன எழுத சொன்னேன்? 2 pi எழுதிட்டு டிவைடட் பை 4. இங்கே 2 4s are 8. 8 pi மைனஸ் என்ன நம்பரில் என்ன வேல்யூ வரணும்? 5 pi வரணும். மைனஸ் 3 pi வேல்யூ இஸ் 5 pi. ஸோ 2 4s are 8. 8 pi minus 3 pi equal to 5 pi. ஃபைன் பண்ணியாச்சா? இப்போ இந்த 2 pi minus theta வரும்போது டைரக்டாக 2 pi கேன்சல் பண்ணிட்டு 3 pi by 4 காப்பி பண்ணிக்கலாம். 3 pi by 4 அப்படின்றது 180 விட ஸ்மாலர் வேல்யூ தான். ஸோ காஸ் கேன்சல் பண்ணிட்டு இந்த பிளேஸில் 3 pi by 4 எழுதிக்கலாம். ஸோ இதில் எழுதிக்கிறேன் 3 pi by 4 ஆல்சோ belong to 0, pi. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது இது 3 4s are 12. டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 12. அப்போ நியூமரேட்டரில் கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, கிராஸில் இந்த 4 வேல்யூ இந்த வேல்யூவோட மல்டிபிள் ஆகும். ஸோ 2 4s are 8 pi ப்ளஸ் இந்த 3 வேல்யூ இந்த 3 வேல்யூவோட மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9 pi. ஸோ ஃபைனல் ஆன்சர் 9 plus 8 is 17. So 17 pi by 12. This is our respective answer. That's all.